முக்கிய செய்திகள். 2016 சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் அப்பாவு வெறும் 49 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். தற்போது திமுகவின் அப்பாவு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்திற்கு வெளியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அதேபோலவே காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் வெறும் 86 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருக்கிறார். இதன் பின்னர் பத்திரிகையாளரை சந்தித்த அவர், தேர்தல் அதிகாரிகள் திட்டமிட்டு எங்கள் வெற்றியை பறித்திருக்கிறார்கள், மீண்டும் வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று பரபரப்பு பேட்டி. தமிழகத்தில் நடந்தேறிய தேர்தல் குறித்து நாம் வெட்கப்படக்கூடிய வகையிலே தலையங்கம் தீட்டியிருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையத்தை நம்பலாமா நம்பக்கூடாதா? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இந்த இவிஎம் மிஷினை நம்பலாமா நம்பக்கூடாதா? தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளருடைய வாக்குகள் முழுமையாக எண்ணி வெளியில் சொல்லப்படுதா, இல்ல கடைசி நேரத்துல அப்படியே வாக்கு எண்ணிக்கையவே கொஞ்ச நேரம் தடுத்து வச்சுட்டு வேற கட்சிக்கு அந்த வாக்குகள் எல்லாம் கிரெடிட் பண்ணிடுறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகமும் பல நபர்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு குறிப்பு இல்ல, இதற்கு எதுவும் சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. இப்ப திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க, நீங்களும் தான் அந்த இதுல எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல அவர்கள் எல்லாரும் தான் கோர்ட்டுக்கு போனோம். இந்த ஒரு கேள்விக்கான விடை என்பது சந்தேகமாக மட்டுமே தான் இருக்குமே ஒழிய விடை ஒருபோதும் தெரியாது. விடையை நம்ம தான் கொஞ்சம் சிந்திச்சு கண்டுபிடிச்சுக்கணும். இந்த தேர்தல் ஆணையம் எப்படிலாம் நேர்மையற்ற முறையில செயல்படுறாங்கிறத பார்க்கும்போது நமக்கு அதற்கான விடை தெரிஞ்சிடும். ஒரு கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க, அதை தேர்தல் ஆணையம் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கும், எந்தவித நடவடிக்கையிலும் ஈடுபடாது. அரசியல் கட்சியினர் தற்போது அந்த பணத்தை விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. ஒரு காவல் நிலையத்திற்கு பின்புறமே இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் பறக்கும் படை அதிகாரிகள் தற்போது வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் கூட இந்த பிபி அக்ரகரம் பகுதியில் வாக்காளர்களுக்கு அதே போல ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் கள்ள ஓட்டை குத்துவாங்க, அதையும் தேர்தல் அதிகாரிகள் அனுமதிப்பாங்க. எல்லா இடத்திலையும் நேர்மையற்று செயல்படக்கூடிய தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் ஆணையம் வாக்குகளை எண்ணி வெளியில் சொல்லும் போது மட்டும் சரியாக சொல்லும் என்று நாங்கள் எப்படி நம்ப முடியும் என்கிற கேள்வியை நீங்க எழுப்புங்க. இன்னைக்கு அண்ணன் சீமன் அவர்கள் எழுப்பி இருக்கிறாரு. வாக்குக்கு காசு கொடுக்கறது சட்டப்படி குற்றமா? சரியா? குற்றம் தானே. அப்ப வாக்குக்கு காசு கொடுக்கறத அனுமதிக்கிற தேர்தல் ஆணையம், உளவுத்துறை, காவல்துறை, கள்ள வாக்கு போடுவது குற்றமா? சரியா சொல்லுங்க. குற்றம். கள்ள வாக்கு போடுறத காவலர்களே நின்று பார்த்து அனுமதிக்கும் போது, இவ்வளவு தவறுகள் நடக்கும்போது வாக்கை எண்ணுவது மட்டும் நேர்மையா எண்ணிடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் 24,151 வாக்குகள். கடந்த முறை ஏற்கனவே நடந்த இடைத்தேர்தலில் 10,860 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்குது. கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட 2 மடங்கு அளவு வாக்குகள் உயர்ந்திருக்கு. அதை பத்தி பேசாம திராவிட கூட்டம் பெரியாரிஸ்டிய ஈர வெங்காயங்கள்ல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பெரியார் பிறந்த மண்ணுல நாம் தமிழர் கட்சிக்கு டெபாசிட் காலி அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் உயர்ந்துகிட்டே வருது. 24,000 தொற்றுச்சு. இன்னொரு 1000 ஓட்டு வாங்கினா டெபாசிட் கிடைச்சிடும். டெபாசிட் கிடைக்க கூடாது, வாக்கு எண்ணியை இதோட நிறுத்துங்க. இதுக்கு மேல நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வரக்கூடாது. 1,55,000 வாக்குகள் அந்த தொகுதியில பதிவாயிருக்குன்னா 6,000 ஓட்டை நோட்டாவுக்கு கொடுத்துருங்க, சுயேட்சை வேட்பாளருக்கு கொஞ்சம் வாக்குகளை கொடுத்துருங்க, மீதி ஓட்டுகளை அப்படியே திமுகவுக்கு கொடுத்துருங்க. அதோட சேர்த்து கணக்க முடிச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது, யாருக்கும் எந்தவித சந்தேகமும் வராது. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு உயர்ந்திருக்கு, சந்தேகம் வராதபடி செயல்படுங்க அப்படிங்கறது மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தோட வேலையா இருக்கிற மாதிரி பல நபர்களுக்கு தோணலாம். நீங்க நான் 26,000 வாக்கு தொற்றுக்கேன் 11,500 இருந்துன்னு யாரும் பேசாம அவர் கட்டுத்தொகை வச்சு டெபாசிட் வச்சுன்னு தான் நீங்க அது திமுகவுக்கும் போயிருக்கு, அதிமுகவுக்கும் போயிருக்கு. இப்ப காங்கிரஸ் கூட பல இடம் போயிருக்கு நாடங்கள். அதை சொல்ல வைக்கணும்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. என் வாக்கை எண்ணும் போது இதோட நிறுத்திட்டீங்க. உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய அந்த தோன்றது எல்லாமே சரிதான். சந்தேகம் வரதானே செய்யும். அண்ணன் திருமாவளவன் அவர் 86 வாக்குகள்ல தோல்வியுற்றார் என்கிற செய்தி அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். கடைசி நேரத்தில் எப்படிப்பா இப்படிலாம் மாறுது? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜயபிரபாகரன் கடைசி வரைக்கும் ஜெயிக்கிற மாதிரியே கடைசி நேரத்துல ரிசல்ட் மாறுது. தர்மபுரியில சௌமியா அன்புமணி அவர்கள் கடைசி வரைக்கும் ஜெயிக்கிற மாதிரியே கடைசி நேரத்துல ரிசல்ட் மாறுது. என்னப்பா நடக்குது? யாருப்பா இதுல உள்ள வேலை பார்க்கறா? கடைசி நேரத்துல எப்படிப்பா இப்படி மாறும்? திடீர்னு கடைசி சுற்றுல எண்ணும் போது மட்டும் அப்படி டக்குன்னு போயிடுது. அப்படி மேல என்னப்பா இது ஒரே மர்மமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும். உங்களுடைய அந்த தோன்ற சிந்தனை சரிதான், எல்லாருக்கும் இது தோணணும். ஆனா இந்த
விஷயத்த குழப்பமாவே தான் வச்சிருப்பாங்களே ஒழிய அது ஒரு தெளிவு நமக்கு கிடைக்காது. நீ வந்து பாத்தியா என்றத, நீ வந்து பாத்தியா, நீங்க இந்த பூட்டி வச்சுக்கிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே மிஷினெல்லாம் ஒரு இடத்துல வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு 40 நாள் 45 நாள் காக்க விடுறீங்க. ஒரு தொகுதியில நடந்த இடைத்தேர்தலுக்கே 3 நாள் வெயிட் பண்ண விடுறீங்க. நீங்க அதை என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு யாருக்குப்பா தெரியும்? இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவோ வந்துருச்சு. நீங்க என்னெல்லாம் பண்றீங்கிறது வெளிப்படையா தெரியுது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது வந்து நல்லா இருக்காது. இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது நேரடியா குற்றச்சாட்டு வைக்கிறார். எங்க வாக்குகள் என்றது கடைசி நேரத்துல நின்றுச்சு, போதும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால நீங்க நிறுத்திட்டீங்க, இன்னொரு 1000 ஓட்டு வந்திருந்தா எங்களுக்கு டெபாசிட் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு டெபாசிட் கிடைக்கல, டெபாசிட் கிடைக்கல, டெபாசிட் போச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால திட்டமிட்ட இது நடந்திருக்குன்னு அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் 8 விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்குறாங்க. 36 லட்சம் வாக்குகளை வாங்குறாங்க. இந்த 36 லட்சம் வாக்குகளும் 3 மணி வரைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகள் தான். அதுக்கப்புறம் என்னவே இல்லை நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். இதுக்கு மறுப்பு தெரிவிச்சோ கண்டனம் தெரிவிச்சோ தேர்தல் ஆணையம் ஒண்ணுமே சொல்லல. ஏன் சொல்லல? சீமான் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சுட்டாரு, திரும்ப அதுக்கு ஏதாவது மறுப்பு தெரிவிக்கிறேன்னு தெரிவிச்சு, ஏதாவது கண்டனம் தெரிவிக்கிறேன்னு தெரிவிச்சு இந்த ஒரு விஷயத்த பெரிய பூதகரமா ஆக்கிடக்கூடாது. அவங்க மட்டும் பேசிட்டாங்க, அப்படியே கடந்து போயிடுவாங்க, அப்படியே சைலண்டா நம்மளும் போயிடணுங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையா இருக்கு. அதனாலதான் நான் சொல்லிக்கிறேன், இந்த ஒரு விஷயத்த சாதாரணமா எடுத்துட்டு கடந்து போயிட முடியாது. எல்லாருமே இதை பத்தி பேசுங்க. பெரிய அளவுல பேசினாதான் தேர்தல் ஆணையத்துக்கு பயம் வரும். அவங்க இந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்சு, அவங்க மறுப்பு தெரிவிக்காததுக்கு காரணம் என்னன்னா இது பெரிய அளவுல பேசிடக்கூடாது. அப்புறம் அவங்க ஏதாவது மறுப்பு தெரிவிப்பாங்க, அப்புறம் அதுக்கு அண்ணன் சீமானர்கள் ஏதாவது பதில் சொல்லுவாரு, அப்புறம் நம்ம எல்லா ஆதாரத்தையும் எடுத்து போடுவோம். 40 ஓட்டுல தோத்து போனவங்க, 80 ஓட்டுல தோத்து போனவங்க, அவங்களுடைய இதெல்லாம் எடுத்து போடுவோம். கடைசி நேரத்துல எப்படி திருவொற்றியூர் தொகுதியில தருமபுரியிலலாம் ரிசல்ட் மாறுனுச்சு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில், இந்த சுற்றுல மட்டும் அந்த அப்படியே திமுக அப்படியே வாக்கு எகிரிடுச்சு அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புவோம். பல விஷயங்களை எடுத்து போடும்போது அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த சதி திட்டம், அந்த ஏமாற்று வேலை மக்களுக்கு அம்பலமாகி போயிடும். அதனாலதான் அவங்க மறுப்போ எதிர்ப்போ தெரிவிக்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் இதை பத்தி வாயவே திறக்க மாட்டாங்க. ஓப்பன் குற்றச்சாட்டுங்க. ஒரு கட்சியின் தலைவர் வைக்கிறாருங்க, இதுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவிக்கணுமா தெரிவிக்க கூடாதா? அப்புறம் என்னத்துக்கு இருக்கீங்க நீங்க? இப்போ உன்னை பார்த்து நீங்க ஒரு திருடன் அப்படின்னு சொன்னா உண்மையாவே திருட்டு பேல தான் அமைதியா நீ போயிடுவ. இல்ல என்னை பத்தி எப்படா திருடன் நீ கேட்கணும்ல, கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த ஒரு விஷயம் பெரிய அளவுல பேசும் பொருளா மாறிடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. நம்ம அதை பெரிய அளவுல பேசும் பொருளா மாத்தணுங்க. அதுக்குதான் அண்ணன் சீமான் அவர்கள் நீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காருல்ல, எல்லாருமே எடுத்து இதை பேசுங்க. முக்கியமான விஷயம், களத்துல போய் ஃபீல்டு ஒர்க் பண்றவனுக்கு தான் அவரோட வழி தெரியும். நாங்க கஷ்டப்பட்டு மக்களை சந்திக்கிறோம், கொள்கைகளை சொல்றோம், கோட்பாட சொல்றோம், அவங்கள வந்து எங்க பக்கம் திருப்புறோம், எங்க கொள்கை பக்கம் திருப்புறோம். அந்த மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க. அந்த வாக்கு நீ இல்லைன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அந்த மக்கள் ஓட்டு போட போகும்போது ஏற்கனவே அந்த மக்களுடைய ஓட்ட ஒருத்தன் கள்ள ஓட்டா குத்திட்டானா எங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த வலியும் வேதனையும் சாதாரணமா சமூக வலைதளங்கள்ல பாக்குற நம்மளுக்கே அவ்வளவு கோவம் வந்துச்சுன்னா களத்துல களப்பணி செய்யக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்னு பாத்துக்கோங்க. எளிய மக்கள் அரசியலுக்கு வரணும், படிச்சவங்க அரசியலுக்கு வரணும், எல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் நாம் தமிழர் கட்சி பணம் இல்லாமலும் தேர்தலில் போட்டியிட முடியும், எங்களாலையும் இவ்வளவு வாக்குகளை வாங்க முடியும்னு நிரூபிக்கிறதுக்காகவாது, எளிய மக்களுக்கு போராடுறதுக்காவது ஒரு கட்சி இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது வாக்குகளை திருடுனா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்மளே வந்து கஷ்டப்பட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி வரும்போது அதுலயும் பாதி அவன் திருடுறானா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துட்டு போக முடியாது. இப்ப நான் ஒண்ணு சொல்றேங்க, 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எல்லா தொகுதியிலையும் தனிச்சு போட்டியிடும். ஒரு சில தொகுதியில நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாக்குகளை பெற்றுட்டாங்க. வாக்குகள் உயர்ந்துகிட்டே போகுது. நாம் தமிழர் கட்சி தான்ப்பா வெற்றி அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது அந்த ஒரு தகவலானது தமிழ்நாட்டை ஏற்கனவே ஆண்ட தலைமைகள்கிட்ட போகும். இப்போ திமுகவா அதிமுகவா அந்த தொகுதியில வெற்றி பெற்றா சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரர்களை சட்டமன்றத்துக்குள்ள வரவிடக்கூடாதுன்னு இந்த 2 தலைமையும் நினைச்சதுன்னா கடைசி நேரத்துல ரிசல்ட்டை எப்படி வேணாலும் இவர்களால் மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இந்த மண்ணுல இருக்கா இல்லையா? கடைசி நேரத்துல நாம் தமிழர் கட்சி தான் வெற்றி பெற போகுது. திடீர்னு பார்த்தா 86 ஓட்டுல தோத்து போயிட்டாங்க. எப்படி 86 ஓட்டுல தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்புற மாதிரியா இருக்கும்? இதெல்லாம் நடந்திருக்கு இந்த மண்ணுல. அண்ணன் திருமா அவர்களுக்கு கூட நடந்திருக்கு.
அப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? நேர்மையான முறையில தான் அந்த வாக்கு எண்ணிக்கையெல்லாம் நடக்குதுன்னு நமக்கு தோணுதா? அப்போ இதற்கான விடை இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம். வெளிப்படையாக இந்த குற்றச்சாட்டை அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட நம்ம சொல்றது இந்த மாதிரி சில தகவலின் அடிப்படையில, இந்த நடந்திருக்கக்கூடிய உண்மையின் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது இந்த வாக்கு எண்ணிக்கை நேர்மையாக நடக்கவில்லை அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. அதனாலதான் நம்ம சொல்றோம், இதை நம்ம சாதாரணமா கடந்து போயிட முடியாது. எல்லாருமே பெரிய அளவுல பேசணும். அப்பதான் இவர்களுக்கு பயம் வரும்.